Vivek's monsoon sale 3 liters and above sizes water heaters rupees 3550 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்பவே உங்க அருகில இருக்க விவேக்ஸ்க்கு வாங்க. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எதை யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் பேக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோள மாவு. இந்த சோள மாவு நம்மளுடைய ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்குது. இன்கேஸ் நீங்க ஆயிலி ஸ்கின்னா இருக்கீங்க, உங்களுடைய ஸ்கின்ல ஆயில் நிறைய இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த சோள மாவு ஃபேஸ் பேக் ஒரு பெஸ்ட் ரெமிடியா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் இந்த சோள மாவை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸில் பேக் போடுறதுனால உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ஆயில் கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த பிளெமிஷஸை க்யூர் பண்ணுறதுக்கும் இந்த சோள மாவு ஹெல்ப் பண்ணுது. இந்த சோள மாவை யூஸ் பண்ணி இப்போ எப்படி ஃபேஸ் பேக் போடுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சோள மாவை நான் எடுத்துக்க போகிறேன். ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஒரு ஸ்பூன் சோள மாவு நான் எடுத்துக்கிட்டேன். இதை இதில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கட்டி மாதிரியெல்லாம் இருக்கும்ல, ஃபஸ்ட் அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். அப்போ தான் அதில் நம்ம இந்த மஞ்சள் அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த சோள மாவு பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக அப்படியே ஒரு பவுடர் மாதிரியே இருக்குது, டால்கம் பவுடர். அண்ட் இன்னொரு மேக்கப் ஹேக் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்கேஸ் உங்ககிட்ட காம்பேக்ட் பவுடர் இல்லை, உங்களுடைய மேக்கப் ஃபவுண்டேஷனை நீங்கள் செட் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சோள மாவு இருக்குல்ல, இதை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு உங்களுடைய ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் மேக்கப் நல்லா செட் ஆகிடும். பட் இது ஒரு சின்ன ஹேக் தான், எமர்ஜென்சிக்கு நீங்கள் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலராக உங்களுக்கு காம்பேக்ட் பவுடரே கரெக்டாக இருக்கும். இது ஒரு சின்ன மேக்கப் ஹேக் தான். இன்கேஸ் நீங்கள் காம்பேக்ட் பவுடர் எடுத்துகிட்டு போகல, எங்கேயாவது மறந்துட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, கடையில் சோள மாவு தான் வாங்கி அதை லைட்டாக கொஞ்சமாக எடுத்து உங்களுடைய ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸில் நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் லுக் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இப்போ நான் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ண போகிறேன். இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்ததாக ஹாஃப் டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் நான் ஆட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி லெமன் ஜூஸுமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுலேருந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு லெமன் ஜூஸ் இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, லெமன் ஜூஸ் நீங்கள் ஃபேஸ்க்கு பேக்லாம் போடும்போது அதிகமாக ஆட் பண்ணாதீங்க. பிகாஸ் அது கொஞ்சம் உங்களுக்கு அந்த இரிட்டேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். எப்போவுமே லெமன் ஜூஸ்லாம் லிமிட்டாக உங்கள் ஃபேஸ் பேக் ரெமெடியில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறது உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அது ரெண்டுத்தையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கடைசியாக நம்ம ஆட் பண்ண போகிற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ அது மூணுத்தையும் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் யூஸ் பண்ணுற நிறைய பேக்கில் நீங்கள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஆலிவேரா ஜெல்லாக இருக்கட்டும், தேங்காய் எண்ணெயாக இருக்கட்டும், இந்த மாதிரி நான் நிறைய ஆட் பண்ணுவேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணும்போது உங்கள் ஸ்கின் நேச்சராகவே ரொம்ப அழகாக அந்த க்ளோவோடு இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்கின்னில் இந்த பொல்யூஷனால் நிறைய டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்பு நமக்கு அதிகமாகவே இருக்குது. பிகாஸ் அந்த டர்ட் நம்ம ஸ்கின்னில் சரியாக க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அதனாலேயே நம்ம ஸ்கின்னில் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரும். பட் இந்த மாதிரி மஞ்சத்தூள் இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக உங்கள் ஸ்கின்ல நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் டெய்லியும் வீட்டிலே பண்ணி ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபேஸ் பேக்கில் வெரைட்டியாக நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, அதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. ஸோ இப்போ இது மூணுத்தையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது நல்ல ஒரு ஃபார்மில் நம்ம கிடச்சிருச்சு. ஸோ இதை உங்கள் ஃபேஸில் நல்லா ஈவனாக நீங்கள் அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் விட்டுடுங்க. அது ட்ரை ஆனதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸை போய் நார்மல் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். இந்த பேக்கை ஒரு வாரத்துக்கு 2 வாட்டி நீங்கள் ரிப்பீட் பண்ணாலே போதும். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட் பண்ண பண்ண உங்கள் ஃபேஸ் ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக்கோடு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமும் நாள் ஆக ஆக ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். பட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ரொம்ப ட்ரையாக நீங்கள் சோள மாவை யூஸ் பண்ணி ஃபேஸில் பேக் போடும்போது அது கொஞ்சம் டைட்டாக உங்கள் ஸ்கின்னை பிடிச்சிக்கும். அந்த மாதிரிலாம் நீங்கள் போடும்போது உங்கள் ஃபேஸில் ரியாக்ஷன்ஸ்லாம்
ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுக்காதீங்க. ஃபேஸ் பேக் நீங்கள் காமனாகவே போடுறீங்க அப்படின்னா ரொம்ப அந்த ஃபேஸ் பேக் ட்ரை ஆகிற ஃபேஸ் பேக்காக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்காம நீங்கள் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஸோ அதை வாஷ் பண்ணுற வரைக்கும் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அந்த மாதிரி ஃபேஸ் பேக் போட்டுட்டு நீங்கள் சிரிக்கிறதோ பேசுகிறதோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா அந்த டைமில் அந்த ஃபேஸ் பேக்கில் லைன் வரும் இல்லையா, ஸோ அந்த லைன் உங்கள் ஸ்கின்ல வந்து பெர்மனெண்ட்டாக வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இது நீங்கள் வீட்டில் பண்ணுற ஃபேஸ் பேக்குன்னு மட்டும் கிடையாது, கடையில் ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுற அந்த ஃபேஸ் பேக்குக்கும் பொருந்தும். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நான் சொன்ன இந்த சோளமாவு ஃபேஸ் பேக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு ஃபேஸ் பேக் ரெமிடியோட அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்ககிட்டேருந்து பாய் சொல்லிட்டு கிளம்புறது சுபாஷினி. உனக்கு தைரியம் இருந்தா என்ன சுற்றாத என்ன சொல்றா பெருமை சத்தியமா அந்த 5 கொலையும் எந்த தப்பும் பண்ணலங்க.